அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் வக்ர பயிற்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 29 சனி பகவான் வக்ர நிலை அடைய போகிறாருங்க. இந்த வக்ர நிலை அடையும் போது உங்களுடைய ராசிக்கு சனி பகவானால் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான சாதக யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அப்படின்னா நீங்கள் எப்போவுமே எந்த விஷயத்தையும் ஒன்று நினச்சிட்டா அந்த விஷயத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு திறமையான வல்லமை படைத்த ராசி தான் கும்பராசி நேயர்கள். அதே சமயத்தில் அடுத்தவங்களுடைய உதவி எப்போவுமே உங்களுக்கு பெருசாக கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் உங்களுடைய உதவி வேணால் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய ஒரு யோகம்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி அந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இப்போ ஆட்சி நிலையில் இருக்கிறார். இந்த ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய தன்மையில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது சனி பகவான் இந்த 29 வக்ரகதி அடைஞ்சு வரக்கூடிய நவம்பர் மாதம் 15 வரைக்கும் இந்த 140 நாளும் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு மேன்மையான யோகங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த ஒரு 4 வருட காலம் அதிகபட்சமாக சொல்ல போனால் இந்த 3 வருட காலத்தில் எவ்வளவோ சில சிரமங்கள் சந்திச்சிட்டிங்க. ஏன்னா விரயச்சனி நடந்தது, இப்போ பார்த்தோம்னா ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது. இந்த ஜென்மத்தில் இந்த 1 வருஷ காலகட்டமாக படாத பாடுபடுத்திருச்சு. எதை தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை தான். எதையே நம்ம நினச்சாலும் அது முழுசாக செஞ்சு முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நல்லா இருந்தோம், அற்புதமாக இருந்தோம், எதை தொட்டாலும் வெற்றியாக்கணும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப போராடுற மாதிரி இருக்குது. எவ்வளோதான் முயற்சிகள் எடுத்தாலும் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. காரணம் என்னன்னா உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது. இந்த ஜென்மச்சனியில் அதாவது எதை தொட்டாலும் அதை சாதிக்க முடியலையே அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வக்ர காலம் சனி பகவான் நேர் எதிர்மறை ஆற்றலோட செயல்படக்கூடிய காலம்தான் வக்ர காலம். ஆனால் இந்த வக்ர காலத்தில் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் கொடுத்தது, ஆனால் அந்த கஷ்டங்கள் மாறப்போகுது. நஷ்டங்கள் கொடுத்தது, அந்த நஷ்டத்தை கண்டிப்பாக நம்ம தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய தைரியம் வீரியம் சகோதர ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை பார்த்தது 3ஆம் பார்வையா. அப்போது மனசில் ஒரு பயம் உங்களுக்கு கடந்த காலம் இந்த 1.5 வருஷத்துலேருந்து கணக்கு போட்டு பாருங்க. அதாவது எதை தொட்டாலும் அதில் ஒரு பயம், ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அதை சாதிக்க முடியல. 90% சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அந்த 10%ல ஏதோ ஒரு பிரேக் தடை செய்ய முடியல. அதாவது ஒருத்தர் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தேவையில்லாமல் அவங்களாலேயே குடைச்சல் பண்ண முடியாத ஒரு தடை. எந்த அளவுக்கு ஒருத்தர் நம்பிக்கை வச்சோமோ அந்த இடத்துல மோசங்கள் இதெல்லாமே நடந்ததுங்க. அது மட்டும் கிடையாதுங்க. கரெக்டாக சனி பகவான் 7ஆம் பார்வையை உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்தது. 7ஆம் இடங்கிறது என்னங்க? கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவோம். சிலருக்கு பார்த்தோன்னா திருமணமே பண்ண முடியல, திருமணம் பண்ணியும் கல்யாணம் பண்ணி பிரமாச்சாரி, கடன் வாங்கி பட்டினிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னென்ன தெரியல. அதாவது எல்லாமே ஜாலியாக போயிட்டு இருந்த வாழ்க்கை பார்த்தோம்னா இன்னைக்கு கசப்பாயிருச்சு, பிழிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு நிலையாகி போச்சு. அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்ரகாலம் அப்படியே சனி பகவான் ஆப்போசிட் பலன் அப்படின்னா கஷ்டத்தை கொடுத்தது வாழ்க்கையில் சிறப்பான அமைப்புகள் கொடுக்கும். கூட்டு தொழில்கள்னால சிலருக்கு பார்த்தோம்னா வில்லங்கம் எப்படின்னா எவ்வளோ ஒரு சிநேகமாக ஒரு நட்பாக ஒரு பழக்க வழக்கமாக பழகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல உங்களுக்கு பகையாக்கிட்டு இருக்கும். முதல்ல பகையம் மட்டும் வெறுப்பாக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல உங்களுடைய பணம் சிக்கிட்டு இருக்கோம். பணமும் போச்சு, பகையமாக ஆகி போச்சு. இன்னைக்கு நாம் அடுத்த கட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல. பண நெருக்கடியில் ஆகியிருக்கும், கடனே ஆகியிருக்கும். கடன் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் தாராளமாக செலவு பண்ணி கடன் ஆகியிருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அடுத்தவங்களுக்கு பாவம்னு பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு கொடுத்து வாங்கி கொடுத்த பணத்தில் நீங்கள் சிக்கியிருப்பீங்க. அதை இப்போ பார்த்தோம்னா சம்பாதனையும் குறைஞ்சு போச்சு,
கடனும் கட்ட முடியல, அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் அதுவும் வரமாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் இதன் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, எந்த மாதிரி வழிகள் முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை சனி பகவான் கடந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தது. இது இந்த வக்ர காலத்தில், அதாவது 7ஆம் பார்வை சுப பார்வைக்கு சமம்ங்க. அசுர பலன்கள் போய் சுப பலன்களுக்கு சமம். அப்படிங்கிற போது அதாவது நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு மேன்மடை, யாரால கஷ்டப்பட்டீங்களோ, யாரால வருத்தம் அடைஞ்சீங்களோ அவங்களால நன்மைகள் நடக்கும். நம்மளுடைய பணம் ஒரு பக்கம் சிக்கிறதுனா கண்டிப்பாக இப்போ முயற்சிகள் எடுத்துனா பணம் வந்து சேரும். அதே நேரத்தில் ஒரு 7ஆம் இடங்கிறது மேன்மையான கல்வி, மேன்மை படிப்பு, பட்ட படிப்பு, அடுத்தவங்களுடைய தொடர்பு, வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களால் மேன்மை, இதெல்லாமே அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நடக்குங்க. ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சம்பாரிச்சிங்க, எல்லாமே மேன்மை அடைஞ்சிங்க, அனுபவம் இருக்குது. அதே நேரத்தில் 4 பேருடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. இன்னைக்கு கீழ் வட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் மேன்மையான யோகங்கள் இருக்கும், மேன்மையான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனால் அதை வச்சு எதுவுமே நம்மளால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஜனப்பழக்க வழக்கங்கள், மக்கள் தொடர்பில் தொழில் செய்யக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடிய, வண்டி வாகனம், இரும்பு, அதாவது கனரக வாகன சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க எல்லாமே போராட்டங்களாக தான் போயிட்டு இருக்குதுங்க. எது எடுத்தாலும் அதாவது அது எல்லாமே ஒரு பிரச்சனைகளாக தான் போயிட்டு இருக்குதுங்க. அப்படின்னா ஏதாவது வரவு வருது, செலவுகள் அதிகமாக இருக்குது. தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, பார்த்தா அந்த மாற்றத்துக்கு பதிலாக இறக்க நிலை தான் இங்கே ஏற்படுதுங்க. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே இந்த சனியோடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட, அதாவது இந்த 7.5 சனி தான் அதுக்கு காரணங்க. இந்த வக்ர காலம் இப்போ உங்களுக்கு நேர் எதிர்மறையான, அதாவது இந்த கஷ்ட காலங்கள் போய் லாப காலமாக அமைகிறதுனால இது 4.5 மாத காலமும் உங்களுக்கு சாதகமான காலம். இந்த நேரத்தில் பயன்படுத்தும் போது அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு மேன்மையான யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி கட்டுமானம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான பலன்கள். 10 பேர் வச்சு நீங்கள் 50 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நஷ்டமே ஆகிட்டு இருக்கும். ஒரு பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் அதில் பார்த்தோம்னா முழுசாக செஞ்சு முடிக்காத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். அதே நேரத்தில் பணம், உங்களுடைய பணம் வேலை செஞ்சு முடிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த பணம் வராமல் அப்படியே சிக்கி இருக்கும். கடைசியில் பார்த்தா உங்ககிட்ட வேலைக்கு வரவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அவங்களுக்கு போகக்கூடிய அந்த உழைப்பான பணம் உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். கடைசியில் பார்த்தா ஒரு வேலையை முடிச்சுங்க, நஷ்டமாகி போச்சு. ஆனால் அடுத்த வேலை பேசுகிறேன், கை சேர மாட்டேங்குது. அதாவது ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் முழுசாக முடிக்க முடிய மாட்டேங்குது. அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, கட்டுமான சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, அதே நேரத்தில் கட்டுமானத்துக்கு தேவையான, அதாவது பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக திடீர் வரவு, தொழில்னால ஒரு மேன்மை, இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த சனி பகவான் வக்கர நிலையில் கண்டிப்பாக ஏற்படுதுங்க. அதே நேரத்தில் தூரமாக பிரயாணங்கள் போய் தொழில் செஞ்சிருக்கிறவங்களுக்கு, ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம், இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே, பூர்வீகத்தில் இருந்திருக்கலாமே, சொந்த ஊரில் இருந்திருக்கலாமே, எல்லாமே விட்டு இங்கே இவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கிறோமே, வரும்போது நல்லா தான் இருந்தது, போக போக பார்த்தோம்னா எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்ர பெயர்ச்சினால் உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களும், அந்த வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். அதே நேரத்தில் அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்ப்பீங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப வேலை சுமைகள் அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோதான் நல்லபடியாக வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி மன அழுத்தங்கள் தான் இருப்பீங்க. அந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக குறையும். இடம் மாற்றங்கள் பண்ணுறது, இட பயிற்சிகள் பண்ணி அந்த இடத்துல போனோம்னா நல்லா இருக்குமா, போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக போனால் நல்லா இருக்குங்கிற ஒரு மன தைரியம் நிச்சயமாக ஏற்படுங்க. அதுலேயும் லாபஸ்தானம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை, அதாவது சனி பகவான் அதாவது 10ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்ததுங்க. அப்போது வச்சது போகிற தொழில் நஷ்டமாயிருச்சு, தொழில் விரயமாயிருச்சு, சிலருக்கு பார்த்து வேலையே போயிருச்சு. அப்படிங்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். குறிப்பாக சொல்ல போனால் வேலையினால் நீங்கள் ஒரு பெரும் செல்வாக்க அடைவீங்க. எவ்வளவோ அடுத்தவங்களுக்கு முன்னால் நல்லா வாழ்ந்து இப்போ கெட்டு போயிட்டோம், அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சி ஒரு லட்சியமாக நினச்சி முயற்சி பண்ணுறவங்களுக்கு, முடியாமல் தாமதமாயிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வக்ர காலத்தில் இந்த 4.5 மாத காலமும் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருந்து, இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து வெற்றிகளாக செயல்படுத்தக்கூடிய
தன்மை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முயற்சிகள் பண்ணுங்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது சனி பகவானுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. எங்கிட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறப்பு, அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை செழிப்பும் செல்வாக்கும் பெருகி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.